ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. பாவ்பாஜி ரெசிபி. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் வீட்லேயே, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்ன்ட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதே போல் இதில் சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லியிருக்கேன். அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகேவா? முதல்ல எண்ணெய் ஜீரகம், அடுத்தது பிரியாணி இலை போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அதை போட்டு நல்லா தாளிச்சிட்டு, அது கூட பாவ்பாஜி மசாலான்ட்டு ஒரு எவரெஸ்ட்டு இருக்குது, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸு வந்துட்டு ரொம்ப பொடி பொடியாக வெட்டணும். ரொம்ப பொடி பொடியாக. ஏன்னா அது சாப்பிடும்போது க்ரன்ச்சினஸ் இருக்கும். அது நல்லா சாஃப்டாக ஆக்கிறதுக்காக சின்ன சின்னதாக வெட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது கேரட்டும் காலிஃப்ளவரையும் நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். இது சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது பாவ்பாஜிக்கு சாப்பிட்லாம், சப்பாத்தி, பூரிக்காய், எது கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதை போட்டு நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு பீன்ஸ் எதுக்கு ஃபஸ்ட்டு பீன்ஸ் போடுறதுன்னா, பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பீன்ஸ் போட்டுட்டேன். அடுத்தது காலிஃப்ளவரும் கேரட்டும் போட்டு ஒரு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். அடுத்தது பட்டாணியை, பச்சை பட்டாணி இங்கே டெல்லியில் கிடைக்கிறதுனால அதை டைரெக்டாக வச்சுட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் அவிக்கிறதுக்கு வச்சுட்டேன். இதே நேரத்தில் டைரெக்டாக மிளகாத்தூள் போடாமல் கொஞ்சோண்டு பட்டரில் போட்டு இந்த காஷ்மீர் மிர்ச்சி பவுட்ரு போட்டால் கலர் நல்லா கொடுக்கும். அதே போல் தண்ணி ஊற்றும் போது சுடு தண்ணி ஆட் பண்ணுங்கள். சுடு தண்ணி ஆட் பண்ணால் தான் நல்லா காய்கறி நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ சுடு தண்ணி போட்டிருக்கேன், அதான் முடிவு பண்ணிட்டேன். இது எலுமிச்சம்பழம், தக்காளி, எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி ஃபைனல் டச்சுக்காக இது கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை ஸ்கின் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை லாஸ்ட்டாக கிரேட் பண்ணிவிட்டு அந்த திக்னஸ் கிரேவிக்காக அது ஒன்று இங்கே பாருங்கள், கிரேட் பண்ணிவிட்டு பட்டாணியும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே எலுமிச்சம்பழம் சாறு விட்டுட்டு கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இட்டோடனே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், ஃபைனலாக இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சேன். இன்க்ரீடியன்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.